அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி அரசியலில் உள்ள தேர்தல் பற்றி பார்க்க போகிறோம். திருநெல்வேலி ஒரு அலசல். ஆக்சுவலாக திருநெல்வேலி தொகுதி மிகவும் பாரம்பரியமிக்க தொகுதி. திருநெல்வேலி தொகுதியில் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 16,42,305. ஆண் வாக்காளர்கள் 8,02,293. பெண் வாக்காளர்கள் 8,39,863. மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 149. பெண் வாக்காளர்கள் அதிகமான கொண்ட தொகுதி. இங்கே மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, அம்பாசமுத்திரம், ஆலங்குளம், நாங்குநேரி, ராதாபுரம். ஆக்சுவலாக இந்த தேர்தலில் நிறைய பேர் போட்டியிடுறாங்க. ஆனால் முக்கியமான 4 கட்சிகள் உள்ள வேட்பாளர் மட்டும் பார்க்க போகிறோம். திமுக சார்பாக ராபர்ட் ப்ரூஸ், கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர், இங்கே காங்கிரஸ் சார்பாக போட்டியிடுறார். ஜான்சிராணி அவங்க திருச்செந்தூரை சார்ந்தவர், இங்கே போட்டியிடுறாங்க. நயினார் நாகேந்திரன் அவர்கள் ராதாபுரம் தாலுக்காவை சார்ந்தவர், இங்கே போட்டியிடுறார். சத்யா அவர்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடுறாங்க. ஆக்சுவலாக இந்த தொகுதி ஒரு மிகப்பெரிய பாரம்பரியமிக்க தொகுதியாகும். இங்கே நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலோட முடிவு நம்ம இங்கே யாருக்கிட்டையும் போய் எந்த ஒரு கருத்து கணிப்பும் கேட்கவில்லை. இது முழுக்க நம்பர்ஸ் கொண்ட நியூமரிக்கல் வேல்யூனால் நம்ம கணிச்சிருக்கோம். இது சட்டமன்ற தொகுதியில் அவங்க பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை, நாடாளுமன்ற தொகுதியில் பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை நாடாளுமன்ற தேர்தலில். ஸோ இதை பொறுத்து மட்டுமே இது முழுக்க நாம் கணிச்சிருக்கோம். அவ்வளவுதான். திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் 92,282 வாக்குகள் பெற்றிருக்காங்க. அந்த டைம் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியாக இருந்தது. இப்போ தனித்து போட்டிடுறாங்க. பாஜக, அதிமுக தனித்து போட்டுடுறாங்க. ஆனால் திமுக கூட்டணியில் உள்ள திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, விடுதலை சிறுத்தைகள் இவங்க எல்லாமே அந்த தேர்தல் நடைபெற்ற டைம் இருந்த அதே கூட்டணி தான் இப்பவும் போட்டிடுறாங்க. ராதாபுரத்தில் திமுக பெற்ற வாக்குகள் 82,331. அம்பாசமுத்திரத்தில் இசக்கி சுப்பையா அவர்கள் அதிமுக பெற்ற வாக்குகள் 85,211. ஸோ பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் அப்துல் வஹாப் அதாவது திமுக பெற்ற வாக்குகள் 89,117. மனோஜ் பாண்டியன் அதிமுக சார்பாக ஆலங்குளத்தில் பெற்ற வாக்குகள் எண்ணிக்கை 74,153. நாங்குநேரி சட்டசபை தொகுதியிலோட அது ரூபி மனோகரன் காங்கிரஸின் சார்பாக 75,902. நம்ம இந்த சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள வாக்குகள் எண்ணிக்கையை வச்சு நம்ம ஒரு கணிப்பு எடுத்திருக்கோம். அடுத்ததாக பழைய தேர்தல், அதாவது 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் பெற்ற வாக்குகள் 5,22,993. அதிமுக பெற்றது 3,37,273. அதிமுக பெறும்போது இங்கே பிஜேபியும் இல்லை, இதில் அதிமுக மட்டும் தனித்து தான் நின்றது. அமமுக பெற்றது 62,235. நாம் தமிழர் கட்சி சத்யா அவர்கள் பெற்றது 49,935. இது நம்மளோட சட்டமன்ற தொகுதி வாக்குகளும் நாடாளுமன்ற தொகுதிகளும் பொறுத்து மட்டுமே சொல்லப்பட்டது. இது யாரிடம் கருத்து கேட்பு அல்ல என்பதை உறுதியாக கூறுகிறோம். டிஎம்கே ராபர்ட் ப்ரூஸ் இது அப்ராக்சிமேட்டாக தோராயமாக 4,50,000 வாக்குகள் பெறுவார். அதிமுக சார்ந்த ஜான்சிராணி அவங்க 1,50,000 வாக்குகள் பெற வாய்ப்பு உள்ளது. பாஜக நயினார் நாகேந்திரன் அவர்கள் 2,80,000 வாக்குகள் பெற வாய்ப்பு உள்ளது. நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சத்யா அவர்கள் 1,00,000 வாக்குகள் பெற வாய்ப்புள்ளது. இது தற்போதைய நிலைமை மட்டும்தான். கள நிலவரத்தை பொறுத்தும் இன்னும் 10 நாட்கள் உள்ள நிலையில் என்ன வேண்டும் என்றாலும் நடைபெறலாம். மக்களின் சிந்தனைகள் வேறு விதமாகவும் செல்லலாம். ஸோ இது முழுக்க பழைய முந்தைய நாடாளுமன்றம் மற்றும் முந்தைய சட்டமன்ற தொகுதிகளின் முடிவுகளை பொறுத்து மட்டுமே சராசரியாக எடுக்கப்பட்டது. மேலும் சட்டமன்ற தொகுதி
நாடாளுமன்ற தொகுதி உள்ள வாக்குகளை பற்றியோ அரசியல் பற்றியோ மேலும் தெரிந்து கொள்ள எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.